ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, யம்மியான, ஹெல்த்தியான பீன் சாலட் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ராஜ்மா பீன் வந்து 1/2 கப் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து 10 மணி நேரத்துக்கு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது மினிமம் 10 to 12 ஹவர்ஸ் ஆச்சு நமக்கு ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் குக் ஆனதுக்கப்புறமா. குக்கரில் மாற்றிட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் ராஜ்மா பீன் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் பீன் வச்சும் நம்ம இதே ப்ராசஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாலடில். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 20 கிராம் அளவுக்கு செர்ரி டொமேட்டோஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அரை வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு லெட்டஸ் வந்து நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். சாலடில் வந்து லெட்டஸ் ஆட் பண்ணுறச்சு அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அண்ட் க்ரன்ச்சினஸும் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட லெட்டஸ் இல்லைன்னா நீங்கள் ஐஸ்பர்க் யூஸ் பண்ணலாம். ஐஸ்பர்க்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கேபேஜ் வந்து சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரை கியூக்கம்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெள்ளரிக்காய், நீங்கள் ஜூக்கினி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து சாப் பண்ண லெட்டஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செர்ரி டொமேட்டோஸ் உங்கள் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். பட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறச்ச டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாலட்க்கு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ண ஆனியன் அண்ட் கியூக்கம்பர், வெள்ளரிக்காய் அண்ட் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கட் பண்ண ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக வினிகரில் சோக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்டீம் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரோசன் கார்ன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸ் பண்ண பிளாக் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாலட்க்கு ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண பீனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா பீன் நான் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். ஸோ தட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் நம்மளோட சாலட்க்கு. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் அண்ட் 2 டீஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர்க் ஆர் ஸ்பூன் வச்சுட்டு. சப்போஸ் உங்களுக்கு மஸ்டர்ட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சாஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாலட் இருக்கு இல்லையா, அது மேலே இதை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதோட கொஞ்சமாக ஃபெட்டா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபெட்டா சீஸ் ஆட் பண்ணும்போது நம்ம சாலட்க்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்கு அண்ட் ஹனி அண்ட் வினிகரும் ஆட் பண்ணதுனால பிளெண்டாக இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம சாலடில் வந்து நல்லா கோட் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பைட் சாப்பிடும் போதும் அந்த க்ரன்ச்சினஸ் அட் த சேம் டைம் ஸ்வீட்னஸ்ஸு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த போர்ஷன் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து லஞ்ச்க்கோ இல்லாட்டி டின்னருக்கோ பாயில்டு எக்ஸோடு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பீன் சாலட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.